இயேசுவின் ஜெப கோபுரம் ஊழியங்கள் வழங்கும் நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். சுகம் தருபவரே, பலன் தருபவரே, யெகோவா ரஃபா சுகம் தருபவரே, பலன் தருபவரே.
செல்வராஜுங்கிறவர் திருநெல்வேலியிலேருந்து எழுதியிருக்காங்க. எனக்கு சொத்து தகராறில் செய்வனை வச்சுட்டாங்க. நான் அப்படியே பைத்தியம் பிடிச்சது போல் அலைஞ்சேன். எந்த வேலையும் செய்ய மாட்டேன். நான் ஜாய் டிவியை ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை 7:30 மணிக்கு சாயந்தரம் பார்ப்பேன். பார்த்துட்டு அம்மாட்ட ஃபோனில் ஜெபம் பண்ணேன். அவங்க செய்வனையை கட்டி ஜெபம் பண்ணாங்க. கர்த்தர் எனக்கு பரிபூர்ண விடுதலை கொடுத்தாரு. இப்போ நான் செய்வனை இல்லாமல் நான் நல்லா எல்லா வேலையும் பார்க்குறேன். எனக்கு மன அழுத்தம் நீங்கிருச்சுன்னு சாட்சி எழுதியிருக்காரு. நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினால புத்தாண்டு வாழ்த்துக்கள் அந்த ஜாய் டிவி நேயர்களுக்கு தேவ சமூகத்திலிருந்து சொல்லுகிறேன். அல்லேலூயா. போன ஆண்டு முழுவதும் நம்மளை கண்மணி போல கர்த்தர் காத்தார். இந்த புது வருஷத்தை கர்த்தர் நம்மை காணும்படி செய்திருக்கிறார். எத்தனையோ பேர் 2025 ஜனவரி தொடங்கினவங்க டிசம்பரில் இல்லை. எனக்கு தெரியும் நிறைய பேர் இல்லை. ஆனால் உங்களை என்னை ஆண்டவர் உயிரோடு சுகத்தோடு பலத்தோடு வைத்திருக்க காரணம் நம்மளை குறித்து ஒரு பெரிய திட்டம் வைத்திருக்கிறார். இன்னும் நாம் அவருக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்குது. நாம் போக வேண்டிய தூரம் வெகு தூரமாக இருக்கிறது. அதனால தான் உங்களை என்னை ஆண்டவரிடம் சேர உயிரோடு வைத்திருக்கிறார். நம்ம நீதிமான்களாக இருப்பதனால அல்ல. நல்லா தெரிஞ்சுக்கங்க. அல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். நம்மை குறித்து ஆண்டவர் ஒரு பெரிய பிரதான நோக்க வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. சில பேர் சொல்லுவாங்க, நானும் செத்தா நல்லா இருந்திருக்குமே போன வருஷமே அப்படின்னு நினைக்கிறீங்க. நோ நோ நோ. கர்த்தர் உங்களுக்கு ஆயுசு நாட்களை பெருக பண்ணுகிறார். நீங்கள் அவருக்கு வேணும், ஆண்டவருக்கு வேணும். அவர் தமக்கு சொந்தமானதில் வந்தார். அவருக்கு சொந்தமானவர்களும் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகவே இந்த ஆண்டுக்காக நீங்கள் கர்த்தரை துதிங்கள். இந்த ஆண்டு பெரிய அறுவடையின் ஆண்டு. கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒரு நல்ல ஆண்டு. இந்த ஆண்டு தேவ பிள்ளைகள் தேவனுடைய ஆலய பிரகாரங்கள் நிச்சயம் செழிப்பாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் புறஜாதிகளுக்கும் ஒரு பெரிய டிஃபரெண்ட் காமிப்பார் ஆண்டவர். ஜெபிக்கிறவங்களுக்கும் ஜெபிக்காதவங்களுக்கும், ஊழியம் செய்கிறவங்களுக்கும் செய்யாதவங்களுக்கும், அவரை நம்புகிறவர்களுக்கும் நம்பாதவர்களுக்கும், அவருக்காக பிரயாசப்படுகிறவர்களுக்கும் படாதவர்களுக்கும் ஒரு பெரிய டிஃபரெண்ட் இந்த ஆண்டு நீங்கள் நானும் பார்க்க முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. காற்று உள்ளவதை தூற்றிக்கொள்ளுன்னு சொல்லுவாங்க. ஆகவே இது இன்றே அணுகுகிற காலம். இந்த ஆண்டு பெரிய ரட்சிப்பின் அறுவடையின் காலம். ஒரு எழுப்புதல் உண்டாக போகுது எல்லா சபைகளுக்குள்ளேயும். கர்த்தர் உங்களுடைய இருதயத்தை என்னுடைய இருதயத்தை எழுப்புதலை செய்கிறார். அல்லேலூயா. சோர்வுகள், ஆவிக்குரிய சோர்வுகள், ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தடையா இருக்கிற அல்லேலூயா சத்துரு போராட்டங்கள், சிந்தனை சிதறடித்தல், தகாத சிந்தனைகள், தகாத வார்த்தைகள், இதெல்லாம் இயேசு கிறிஸ்துவ நாம அழித்து போடுகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. அவருக்கு பிரியமான பிள்ளைகளாக இந்த ஆண்டு வாழ கர்த்தர் நிச்சயம் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமைதோறு காலை 8 மணிக்கு நம்பிக்கை டிவிலையும், ஒவ்வொரு ஞாயிறு மாலை 7:30 மணிக்கு ஜாய் டிவிலையும், அதே போல் ஒவ்வொரு வேலைக்கிழமையும் யூடியூப்பில், செவ்வாய்க்கிழமை ஜாய் டிவி யூடியூப்லேயும், அதே போல் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் ஜாய் டிவிலையும், 1ஆம் தேதி வாக்குத்தத்தம் ஜாய் டிவி யூடியூப்லேயும் ஒளிபரப்பட்டு வருகிறது. மாதம் மாதம் தேவனால் எல்லாம் கூட பத்திரிகையை வெளியிடுகிறோம். அது அநேருக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கிறத குறித்தே நாங்கள் சந்தோஷப்படுகிறோம். பத்திரிகை ஊழியம் தொடங்கி 15 ஆண்டுகள் முடிந்து விட்டது. இது 16ஆவது ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்கிறோம். அதே போல் டீ ஊழியம் 16ஆவது வருஷம் ஆரம்பித்த ஆண்டோடைய கிருபையால் இப்போ 10 ஆண்டு நிறைவு பெறுகிறது. கர்த்தர் 10 ஆண்டு அந்த டீ ஊழியத்தை அவர் தான் நடத்தி வர்றார். இது என்னால் உண்டானதல்ல, இது கர்த்தருடைய பெரிதான ஈவு. அவர் அதிலே சொல்லி முடியாத ஈவுக்காக நான் நன்றி சொல்கிறேன். எவ்வளவே நாம் பாத்திரம் அல்ல, இதுக்கு எவ்வளோ தேவைகள் இருக்குது, எவ்வளோ மனுஷ தயவு தேவைப்படுது, தேவ தயவு தேவைப்படுது. அல்லேலூயா. நல்ல சுகம் தேவைப்படுது, பலன் தேவைப்படுது, நல்ல சூழ்நிலைகள் தேவைப்படுது. அல்லேலூயா. எல்லாவற்றிலும் கர்த்தர் உண்மையுள்ளவராக இருந்து எல்லாம் அவருடைய ஊழியத்தை அவர் எனக்குள்ளேருந்து செய்கிறார். எனக்கு உற்சாகமுள்ள ஆவி இருந்ததுனால நான் செய்ய முடியுது. அல்லேலூயா. அல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். வாழ்வது நீங்களெல்லாம் உங்களுக்குள்ளே இருக்கிற, அதாவது வாழ்வது நானெல்லாம் இயேசுவே எனக்குள்ளே வாழ்கிறான் பவுல் சொன்னது போல் எனக்குள்ளே இயேசுவே வாழ்கிறார். அல்லேலூயா. நான் எவ்வளோ வேணும் பாத்திரம் அல்ல. அல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஜீசஸ். உங்களை அநேகர் இந்த வருஷம் முழு நேர ஊழியத்துக்கு அழைத்து ஆண்டவர் பயன்படுத்துகிறார். நான் எனக்கு ஒரு வெளிப்பாடு கொடுத்தார் ஆண்டவர். ஏன்னா ஊழியக்காரங்க மிகுந்த குறைவாக இருக்காங்க. வேலை ஆட்களுக்கு எஜமான நோக்கி நீங்கள் என்ன செய்யுங்க, வேலைக்கு ஆள் அனுப்பும்படி வேண்டிக் கொள்ளுங்கள். அறுவடை மிகுதியாக இருக்குது, வேலையாள்கள் ரொம்ப கம்மி. அதில் உண்மையாக ஊழியஞ்சவங்க ரொம்ப 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 குறைவு. அல்லேலூயா. அல்லேலூயா. அரக அதிக பாபா லெவரபுஷே. நீங்களும் நானும் உண்மையாக அவருக்கு ஊழியம் செய்யணும். பாட்டையமாவது ஆத்மக்கள் ஆதாயம் பண்ணுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. நல்ல ஜெபம் பண்ணுங்க, அதிகமாக ஜெபம் பண்ணுங்க. ஜெபத்தில் உறுதியாக இந்த ஆண்டு நீங்கள் தடுத்துருங்க. இதுவரை செய்யாத பெரிய காரியங்கள், அதிசயங்கள், அற்புதங்கள் ஆண்டவர் இந்த வருஷம் நிச்சயம் உங்களுக்கு செய்து உங்களை நிச்சயம் மகிழ பண்ணுவார். அல்லேலூயா.
தேங்க்யூ ஜீசஸ். தலையை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நாங்கள் சோத்தரிக்கிற ஐயா, உம்மை துதிக்கிற ஆவியானவர் இறங்குவீராக. அபிஷேகம் இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும், உம்முடைய பிரசன்னம் மூடட்டும், கர்த்தருடைய கரம் அமரட்டும். ஆலே லோயா, ஆலே லோயா. ஓ ராதா லராக்கா தீகா, ஓ ரபோ தீகெலி அந்தல லபரபோ சபதிக பபலபரவா. கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவாய் உன் பாவங்களை மன்னித்தேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். என் பாவனை மன்னிக்கப்படலையா? பின்னையே ஆண்டவர் இந்த என் ஜெபத்துக்கு பதில் தர மாட்டேங்கிறாரு, அதில் ஏன் நான் கேட்டதை தர மாட்டேங்கிறாரு, அவருக்கு பிடிக்காம நான் என்ன செய்கிறேன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆண்டவர் சொல்கிறார், உன் பாவத்தை நான் மன்னித்தேன், இனி நினைவு கூற மாட்டேன். அலையலோயா, அலையலோயா. ரகதிக பபல வரவோ, ஓ ரகதிக பி அந்தல வரவோ. உங்கள் ஜெபத்தை நான் கேட்குறேன். ஆமே, அலையலோயா, அலையலோயா. ரகதிக பி அக்கரவோ, ஓ ரகதிக பி அந்தல வரவோ. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ. சோர்ந்து போய் இதை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அலையலோயா, இந்த புரோகிராம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அலையலோயா, அலையலோயா, அலையலோயா. சோர்ந்து போன உங்களுக்கு கர்த்தர் பலந்தழுகிறா. சத்துமில்லாத உங்களுக்கு கர்த்தர் சத்துவத்தை பெருக பண்ணுகிறா. ஐயோ, குழந்தை இல்லையேன்னு கவலைப்படுறீங்க. ஆண்டவர் சொல்கிற, இந்த வருஷம் உங்களுக்கு நான் 2 குழந்தையை தரப்போகிறேன், 2 குழந்தையை தரப்போகிறேன். எப்படி அந்த ஈசாக்கு மனைவி கருவுற்றா, யாக்கோவு ஏசா ரெட்டை பிள்ளையா பிறந்தது போல. அதில் நீங்கள் ஒன்று கேட்குறீங்க, ஆண்டவர் ரெட்டிப்பான பிள்ளையை தந்து உங்களை கனம் பண்ணுகிறா. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனர் அசைவாடுவீராக. நீங்களே இந்த வேத வசனத்தை கொண்டு நீங்கள் பேசுங்க. ஆண்டவரே, வழி நடத்துங்கப்பா, இயேசு நாமத்தின் பிதாவே, ஆமே. ஜாய் டிவி நேயர்களுக்கு ஆண்டவர், அதாவது இந்த வருஷம் வாக்குத்தத்தத்தை நீ என்ன செய்யணும், அவங்களுக்கு பேசுன்னு சொன்னார் ஆண்டவர். ஆகவே இந்த வருடத்தின் கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், எத்தனையோ ஊழியங்களுக்கு, எத்தனையோ சபைகளுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தங்களை கொடுத்துருப்பார். நம்ம கர்த்தர் எனக்கு கொடுத்த இந்த சுவிசேஷ ஊழியத்தில் வாக்குத்தத்தம், ஒரு வாக்குத்தத்தம் வருஷம் தருவார். அதை நாங்கள் காலண்டரில் போடுவோம், தேவநாயெல்லாம் கூட பத்திரிக்கையில் போடுவோம், டிவி யூடியூப்பில் என்ன செய்வோம், அதை ஆண்டவர் நம்ம மெய்மைக்கென்று அதை பயன்படுத்துவோம். ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை, ஆண்டவருடைய வாக்குத்தத்தமெல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்று இருக்கிறது. அல்லேலூயா. இல்லை என்பதற்கு இடமே இல்லை, இல்லை என்பதற்கு இடமே இல்லை. இந்த நாளையும் கூட பார்ப்போம். அதாவது யோவேல் 2ஆம் அதிகாரம் 21வது வசனம். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து கலிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். பார்த்தீங்களா, இங்கே பார்க்குறோம். தேசமே என்ன, நீங்கள் நான் தான் தேசம், நம்ம பேரை போட்டுக்கணும். பயப்படாத. பய வேதனை உள்ளது, பயப்படுகிறவர்கள் யார் பரலோக ராஜ்யம் போக முடியாது என்று வெளிப்படுத்த விசேஷம் லாஸ்ட் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்குது. பயப்படக்கூடாது. பயம் அநேக காரியங்களை தடுத்து நிறுத்திடும், நம்மளை வாழ்க்கையில் முன்னேற விடாது, ஊழியத்தில் முன்னேற விடாது, கர்த்தரை அறிகிற அறிவில் வளர விடாது. பயம் ஒரு முட்டுக்கட்டை போடும் நம்மளை. ஆகவே பயப்படக்கூடாது. ஆண்டவர் நமக்கு பயந்தாவியை ஒரு நாளும் கொடுக்கல, பலமும் தெளிந்த புத்தியும் அன்பும் உள்ள ஆவியை கொடுத்துருக்கார். ஆகவே நீங்கள் நானும் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய், அன்புள்ளவர்களாய், அல்லேலூயா, ரகதிக பபலபரவஷே, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா காணப்படுவது ரொம்ப 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 அவசியமாக இருக்கிறது. இங்கே நம்ம பயப்படாமல் இருப்பதற்கு என்ன செய்யணும் அப்படின்னா, இங்கே நம்ம பார்க்குறோம், அன்புனால தேவ அன்பு நம்ம இருதயங்களை ஊற்றப்படுமானால் அந்த பயம் வராது. ரோமர் 5:5 எழுதப்பட்டிருக்கிறது, கிறிஸ்துவின் அன்பு, தேவ அன்பு உங்கள் உள்ளங்களில் பரிசுத்தாவி மூலம் என்ன செய்யறது, ஊற்றப்பட்டு கொண்டு இருக்கிறதுன்றாரு. அந்த தேவ அன்பு பரிசுத்தாவி மூலம் நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஆகவே அன்பிலே பயமில்லை. நீங்கள் நானும் அன்பாக இருக்கமா, ஆண்டோட அன்பாக இருக்கமா, மக்களிட அன்பாக இருக்கமா, குடும்பத்தில் அன்பாக இருக்கமா. அல்லேலூயா. எந்த காரியத்தில் அன்பு வற்றி போயிருக்கிறது. அல்லேலூயா. அன்பு பெருகணும்னா தேவ சமூகத்தில் அதிகமாய் நம்ம உட்காரணும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். பயமானது வேதனை உள்ளது, பயப்படுகிறவன் அன்பிலே பூர்ணப்பட்டவன் அல்ல. அப்போ 1 யோவான் 4:18 இப்படி சொல்லுகிறது, அன்பு இல்லைன்னா அவன் என்ன செய்யாது, பூரணப்பட்டவனே இல்லையாம். பார்த்தீங்களா, நீங்கள் நான் அன்பை கற்றுக்கிடுவோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோட மேலே அன்பு கூறுவோம். அதே போல் நம்மிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் நம்ம அன்பு கூறுவோம். அப்போ அன்பு திரளான பாவங்களையும் மூடிடும். 1 கொரிந்தியர் 13 குறித்து அன்பை குறித்து நம்ம பார்க்க முடியும். அன்புடைய கேரட்டுகள் என்னன்னு இருக்கு. அல்லேலூயா,
அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தை சகிக்கும், சகலத்தை நம்பும். ஆகவே அன்புள்ளவர்களாய் காணப்படுவோம், பயத்திலிருந்து விடுதலையாகவும். அடுத்து மகிழ்ந்து களி கூறுங்க, சந்தோஷம், ஹேப்பியாக இருங்க. நம்ம ஃபங்க்ஷனுக்கு போனால் நல்லா சிரிச்ச முகமாக இருப்போம். 4 பேர் வீட்டுக்கு நம்ம சொந்த பந்தம் வந்தாங்கன்னா ஊமனாக வச்சுக்கிட்டு இருப்போம். நல்லா அவங்க கதை இவங்க கதையெல்லாம் நல்லா சந்தோஷமாக பேசுவோம். அதே போல் கர்த்தருக்குள்ளே எப்போதும் மனமகிழ்ச்சியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. நிறைய பேர் பிரேயருக்கு வந்துட்டு அப்படியே துக்கமாகவும் உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க கடைசி வரையும். சந்தோஷம், இத்தனி சந்தோஷம் கூட அவங்க உள்ளத்தில் இருக்காது. அல்லேலூயா ரப முறிந்த அந்த எலும்புகளை கர்த்தர் இணைக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. நன்றி நன்றி நன்றி. ஒரு தரிசனத்தை பார்த்தேன், முறிந்து போயிருக்கு அந்த எலும்பு. அது வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, அது அதை 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 100% ஆண்டவர் இணைச்சி சாட்சியாக நிறுத்துவேன்னு சொல்லுவதற்கா நன்றி 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 நன்றிப்பா நன்றிப்பா. பயம் போவதற்கு, மகிழ்ச்சியாக இருப்பதற்கு, பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்வதற்கு நாம் செய்ய வேண்டியவை என்னன்னா, யோவேல் 2ஆம் அதிகாரம் 15வது வசனம் 12வது வசனம் என்ன எழுதியிருக்குன்னா, சீயோனிலே எக்கால ஊதுங்கள், பரிசுத்த உபவாசனாலே நியமிங்கள், விசேஷ ஆசரிப்பை கூறுங்கள். ஒரு விசேஷ பண்டிகையாக நீங்கள் உபவாசனால வைங்க. இன்றைக்கி அநேகர் உபவாசம் சொல்லி என்ன செய்வாங்க, ஜெபம் பண்ண மாட்டாங்க ஒழுங்கா, அங்கங்கே சுற்றுவாங்க. எங்கள் பிரேயருக்கு நிறைய பேர் வருவாங்க, அவங்க சொல்லுவாங்க நாளைக்கு உபவாசம், காலிலேருந்து சாப்பிடல. ஆனால் ஊர்பட்ட வேலை அன்றைக்கி தான் செஞ்சுருப்பாங்க. அப்போ டயர்டாக வந்து உட்காருவாங்க. பிரேயர் முடிய போகும், அந்நேரம் 1:30க்கு வருவாங்க. 2 மணிக்கு பிரேயர் முடியுதுன்னா, 2:30க்கு முடியுதுன்னா அவங்க என்ன செய்வாங்க, 12:30க்கு வருவாங்க. பாருங்கள், உபவாச ஜெபத்துக்கு ரொம்ப லேட்டாக வருவாங்க. 1:30க்கு 2க்கு முடிஞ்சால் எத்தனை மணிக்கு வரணும், 10:30க்கு ஆரம்பிக்கிறோம், கரெக்டான நேரத்துக்கு வரணும் உபவாசம் ஜெபிக்கிறது. வீட்டில் அவ்வளோ வேலை இருந்துச்சு. ஒரு பொண்ணு எல்லா உபவாசத்துக்கு வராது சொல்ல 1 மணிக்கு வந்து உட்காரும். என்னப்பா 2 மணிக்கு முடிய போகுது பிரேயரு, இப்போ வர வீட்டில் போய் வேலை. உபவாசந்தேன் நான் அது சொல்கிறது, உபவாசந்தேன். உபவாசம் என்பது என்ன பாருங்க, எசையா 58 தெளிவாக எழுதப்பட்டிருக்கு பாருங்க. நம்ம உணவு மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும், கட்டுண்டவர்களை விடுதலை ஆக்கணும். அங்கே உபவாசத்தை குறித்து என்ன எழுதப்பட்டிருக்குன்னு பார்ப்போமா? அந்த 58 ஏசாயாவில் 3ல், நாங்கள் எங்கள் ஆத்துமாக்களை ஒடுக்கும் போது நீர் அதை அறியாமல் இருக்கிறதுனா என்கிறார்கள். இதோ நீங்கள் உபவாசிக்க நாளே உங்கள் இச்சைப்படி நடந்து உங்கள் வேலைகளாக கட்டாயமாக செய்கிறீங்க. இன்னைக்கு நிறைய பேர் வீட்டில் பெண்கள் அதைத்தான் செய்கிறாங்க, கட்டாயமாக வேலை செய்வாங்க. இல்லை, பெரிய காரியங்களை ஆண்டவர் இந்த வருஷம் செய்யணும்னா, அந்த யோவேல் 2ஆம் அதிகாரத்திலே எழுதப்பட்டிருக்கிறது பாருங்க. அதாவது உபவாசத்தோடு திரும்புங்கள்னு இருக்கு. 15வது வசனம் 12வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு. யோவேல் 12வது வசனம் 15 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஆகவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரியை, உபவாசம் போது நம்ம என்ன செய்யணும், வழக்கு வாதம் பண்ணக்கூடாது, துஷ்டத்தனத்தையுடைய கையினால் குத்தக்கூடாது. ஆண்டவருங்க தெளிவாக அந்த ஏசாயா 58 தெளிவாக சொல்கிறாரு. உங்கள் கூக்குரலை உயரத்திலேயே கேட்க பண்ணும்படியா இந்நாளில் உபவாசிக்கிறது போல உபவாசியாதிருங்கள். பார்த்தீங்களா? அல்லேலூயா அல்லேலூயா. இதுவரை எப்படி உபவாசம் பண்ணீங்க அங்கே நம்ம பார்க்குறோம். ஆண்டவர் அங்கே அதுலேயே எழுதியிருக்காரு, நீங்கள் நோக்காம ஆண்டவர் நான் எத்தனை உபவாசம் பண்ணு ஜெபிக்கிறேன், நீங்கள் கேட்க மாட்டேங்கிறீங்களே. ஆண்டவர் கேட்டுக்கிட்டு தான் இருக்கார். கண்ணை உண்டாக்கினவர் காணாரோ, காதை உண்டாக்கினவர் கேளாரோ, இருதயத்தை உண்டாக்கினவர் உணராது இருப்பாரா? கேட்டுக்கிட்டு தான் இருக்கார், பார்த்துக்கிட்டு தான் இருக்கார். நம்ம பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருக்கார். நம்ம முறுமுறுக்கக்கூடாது. அல்லேலூயா. அதே போல் வழக்குக்கு வாதுக்கும், வழக்கு பேசக்கூடாது, வாது பேசக்கூடாது. தென்கொரியாவில் நான் கேள்விப்பட்டேன், உபவாசமாக இருக்கும்போது அவங்க பேப்பரில் எழுதி தருவாங்களா, யார்ட்டையும் அலட்சியமாக பேச மாட்டாங்களாம். ஏன்னா மிகுதியான சொற்களினால் பாவம் இல்லாமல் போகாது. கசப்பான நீரும் திட்டிப்பான நீரும் ஒரே வீட்டிலேருந்து புறப்பட முடியாதுன்னு ஆண்டவர் சொல்கிறார். யாக்கோவு எழுதின நிறுவத்தில் வாசிக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரியை, நீங்கள் ஆண்டவருக்குள்ளே மகிழ்ந்து களி கூறுங்க. இந்த யோவேல் ஒரு தீர்க்கதரிசி. அவன் யூதருக்காக அந்த தீர்க்கதரிசனத்தை உரைக்கிறான். அவன் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 12 பேர்த்தில் அவன் ஒருவன், ஃபஸ்ட்டு முந்தினவன். அவன் தான் முதல் தீர்க்கதரிசனம் உரைத்தானான். அப்போ அவன் எருசலேமில் இருந்தவன். உசியா ராஜா அரசாளும் போது அவன் தீர்க்கதரிசனம் உரைத்தான்னு சொல்லி பார்க்குறோம். அதே போல் நீங்கள் உபவாசி ஜெபித்தா முன்மாறி பின்மாறி நான் ஊற்றுவேன், உங்கள் பாவங்களெல்லாம் மன்னிப்பேன், உங்களை பரிசுத்த வாழ்வினால் நிரப்புவேன், பரிசுத்தாவின் வல்லமையால் நிரப்புவேன், உங்கள் வறட்சி நீங்கும், உங்கள் வருத்தம் நீங்கும், உங்கள் கவலை நீங்கும். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஜீசஸ். அப்போ இங்கே நம்ம பார்க்குறோம், உபவாசம் ஒழுங்குங்கிறையமாக படணும். அப்போ தான் பெரிய காரியங்கள் நடக்கும். சும்மா வேலை பார்த்துக்கிட்டே இருந்துட்டு கடைசியில் ஒரு அரை மணி நேரம் உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு சாப்பிட்றக்கூடாது. அதுக்கு பேர் உபவாசம் இல்லை. அதே போல் சகரியா 8ஆம் அதிகாரத்தில்
அங்கே எழுதப்பட்டிருக்குது 8:19 4ஆம் மாதம் உபவாசம், 5ஆம் மாதம் உபவாசம், 10ஆவது மாதம் உபவாசம், 7ஆம் மாதம் உபவாசம்னு எழுதப்பட்டிருக்கு. இது யூத ஜனங்களுக்கு எப்படி இருக்குமா? யூதா வம்சத்தாருக்கு மகிழ்ச்சியாக இருக்குமா. அதே போல் சந்தோஷமான பண்டிகையாக மாறி போவோம். அதுபோல் சத்தியத்தையும் சமாதானத்தை சிநேகிப்பீர்கள் இருக்கு. அப்போ நம்ம உபவாசம் போட்டு ஜெபிக்கும்போது பைபிள் அதிகமாக படிக்கணும். சத்தியத்தையும் சமாதானத்தை, எனக்கு எல்லாரோடையும் சமாதானமாக இருக்க பார்த்துக்கணும். ஒப்புரமான ஊழியத்தை நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். இந்த உபவாசம் கேட்கப்படுவதற்கு என்ன செய்யணும்? உபவாசம் போட்டாத்தே ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஏன்னா இந்த ஜாதி பிசாசு உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் மற்றத்தினால் புறப்பட்டு போகாதுன்னு இருக்கு. இதை பார்த்து கொண்டு இருக்கிற அருமையான சகோதரியே, உங்கள் உபவாசம் எப்படி இருக்குது? நாட்கள் நியமிக்கிறீங்களா? நாங்கள் நியமிப்பா 21 நாள், 40 நாள், 52 நாள், 10 நாள் என்று சொல்லி உபவாசத்தை ஜெபிச்சுக்கிட்டு இருக்கோம். அல்லேலூயா, 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 தேங்க்யூ ஜீசஸ். உபவாச ஜெபம் மிகுந்த பலனை கொண்டு வரும், பெரிய காரியங்களை கொண்டு வரும், அற்புதங்கள் கொண்டு வரும், அதிசயங்களை கொண்டு வரும். பாவத்தை அறிக்கையிடுங்க. ஏன்னா பாவம் செய்கிற ஆத்மா சாகும். இங்கே நான் மார்க்கு எழுதின புஸ்தகம் 1:4, லூக்கா 3:6, மார்க்கு 1:4, அதே போல் மார்க்கு 3:6 வாசிக்கணும். பாவத்தை அறிக்கையிட்டு ஞானஸ்தானம் வாங்கினாங்கன்னு சொல்கிறாரு. யார் சொல்கிறா? யோவான் சொல்கிறார். பாவ மன்னிப்புக்கு அடையாளம் ஞானஸ்தானம். ஞானஸ்தானம் எடுத்துட்டா பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று அந்நிய பாஷையிலேயே பேசி அவரை புகழ்வது அது ஒரு ஆராதனை. அந்நிய பாஷை பேசி புகழுங்களேன் அவரை, உங்களுக்கு வெளிப்பாடு கிடைக்கும் உபவாச ஜெபத்தில். ஏன்னா அது நமக்கு பெரிய காரியங்களை செய்யும். உபவாசம் மனம் திரும்ப வேண்டும் முதலாவது. அடுத்து 2வது உபவாசம் வேணும் பெரிய காரியங்கள் நடக்க. 3ஆவதாக விசுவாச அறிக்கையிட வேண்டும். தேவ சமூகத்தில் அதிகமாக பாடி என்ன செய்யணும்? துதிக்கணும். அல்லேலூயா. நம்ம அடுத்த லெவலுக்கு போகணும். ஊழியத்திலும் சரி, குடும்பத்திலும் சரி. அல்லேலூயா, அல்லேலூயா. ரக தீகா பாபா லபா ரவா ஷேக்கா தீகா பாபா லபா ரவா. ஆவியானவரே நன்றி. 2 நாளாம் 7:14 எழுதப்பட்டிருக்கு. என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி என் முகத்தை நோக்கி பார்த்தாங்கன்னா நான் அவங்களுக்கு என்ன செய்வேன்? அந்த தேசத்துக்கே சேமத்தை தருவேன்னு சொல்கிறார். அப்போ இந்த இடத்துல தேசம்னாலும் நம்மளை தான் போட்டுக்கிடணும். அவரை நோக்கி பார்க்கும்போது நம்ம பிரகாசம் அடையும். முதலாவது அவர் சமூகத்தில் தாழ்த்தணும், பெரிய காரியங்கள் நடக்க உபவாசிக்கணும், பாவங்களை அறிக்கிடணும். 4வது என்ன செய்ய? கர்த்தருக்குள்ள மகிழ்ந்து களி கூறணும். மகிழ்ச்சியாக இருப்பது நம்முடைய பலன். ஆண்டவருக்கு வெளியில்லை. இந்த உலகத்தை அரிச்சிருக்கிற மாதிரி நகைக்கக்கூடாது, பரியாசக்கார உட்கார இடத்துல உட்காரக்கூடாது, தேவையில்லாமல் பேசி சிரிப்பாங்க, கேலி கிண்டல், அதெல்லாம் ஆண்டவர் விரும்பலை. கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இருக்கிறவனா ரட்சிக்கப்பட்டிருக்கணும். அங்கே ஏசாயா 35:10 சொல்லுகிறது இல்லையா? கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் களிப்புடன் பாடி என்ன செய்வாங்க? சியோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி தலையில் உண்டாகும். சஞ்சலம் தைப்போம், ஓடி போகணும். அல்லேலூயா, அல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ். ஆகவே நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கணும் பெரிய காரியங்கள் நடக்க. எப்படிப்பட்ட பெரிய காரியம்னா எல்லாரும் ஆச்சரியப்படும்படி பூமியில் எந்த ஜாதிகளுக்குள்ளேயும் செய்யப்படாத அந்த பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்வார். யாத்திரை 34:10 படி அதிசயமான காரியங்களை இந்த வருஷம் ஜெயப்படுறார். உங்கள் மூளைக்கு எட்டாத, அறிவுக்கு எட்டாத பெரிய காரியங்கள் உங்களுக்கு பெரிய இடத்துல இருந்து நல்ல செய்தி வரும். வெளிநாட்டுக்கு வேலைக்கு போன வருஷம் ட்ரை பண்ணிங்க, இந்த வருஷம் நீங்கள் போவீங்க. கர்த்தர் என்ன செய்வார்? கண்டிப்பாக உங்களுக்கு அதை வாக்கியம் பண்ணுவார். வெளிநாட்டு வேலைக்கு போனால் தான் இந்த இருக்கிற கடனெலாம் அடைக்க முடியும், நம்ம குடும்பத்தில் முன்னுக்கு வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க. கர்த்தர் அந்த பெரிய காரியத்தை இந்த வருஷம் செய்ய போகிறாரு. அதே போல் அது பெரிய ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பீங்க. எந்த ஒரு வியாதிக்காவது, குழந்தைக்காகுது, அதுலேயும் நீங்கள் சக்ஸஸ் இல்லாமல் இருக்கலாம். ஆண்டவர் என்ன செய்வார்? இந்த வருஷம் குழந்தையை கொடுத்து திருமண காரியத்தை வாய்க்க பண்ணி ஊழிய அபிஷேகத்தெல்லாம் நிரப்பி, எது பற்றாக்குறை அதெல்லாம் நிரப்பி, எந்தெந்த வேலை படிச்சுட்டு வேலையில்லாமல் இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் கர்த்தர் பெரிய வேலையை கொடுத்து உங்களை ஆசீர்வதித்து நிச்சயம் உங்களை சாட்சியாக நிறுத்துவார். தலையை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த ஜாய்டிவி நேயர்களுக்கு உங்களுக்கு நன்றி செலுகிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. ரக அதிக லரபஷே ஓ ரப அதிகே தீக ரக அதிக ரபஷே. ஆவியானவரே நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். மதுபானத்தை எனக்கு விட முடியலேன்னு இந்த ஜெபத்தில் கலந்துருக்கீங்க. ஆண்டவர் மதுபானத்தை விடும்படி கட்டளிடுகிறார்.
ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ். அப்பா உமக்கு நன்றி. ராகா தீகா பாபா லாபா ராபா தீகபா. திருமணமாகாத பிள்ளைகளுக்கு இந்த வருஷத்தை திருமண காரியத்தை கர்த்தர் வாக்கியம் பண்ணாரா. பெரிய மாப்பிள்ளைய, அதாவது பெரிய வேலையில் இருக்கிற மாப்பிள்ளையை தருகிறா, ஊழிஞ்சேர் மாப்பிள்ளையை தருகிறா, ஊழிஞ்செய்யக்கூடிய பெண்ணையும் நல்ல பெரிய இடத்து பெண்ணையும் கர்த்தர் சென்சுகளுக்கு தருகிறா. அல்லேலூயா அல்லேலூயா. ராகா தீகா லரபஷே ஓ ரபா தீகா லரபஷே ஒரு யௌதக ரபா ஷபதிகா பாபா லாபா ரபா. இந்த வருஷம் கர்த்தர் உங்கள் குடும்பத்தை நினச்சிருக்கிறா. உங்கள் குடும்பத்தில், உங்கள் லைஃப்பில், தனிப்பட்ட காரியங்களில் ஆமென் ஆண்டவரே. அல்லேலூயா. ஊழிய காரியங்களில் ஆண்டவரே தப்பனே, சமுதாய காரியங்களில் கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்கள் இந்த வருஷம் செய்கிறேங்கிறார். இயேசு நாமத்தை பிதாவே ஆமென். மாணவர்களே, அதிசய கல்வாரி ஊழியங்கள் மூலம் ஒவ்வொரு மாதமும் தேவனால் எல்லாம் கூடும் பத்திரிகையை நாங்கள் வெளியிடுகிறோம். தேவ சமூக பாடல்கள் DVD, ACD இந்த பாடல்களை நாங்கள் வெளியிடுகிறோம். அதிசய கல்வாரி ஊழியம் இது தீர்க்க தரிசன ஜெப ஊழியமாக நடைபெறுகிறது. இந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்க, காணிக்கையை அனுப்ப, தாங்க மறவாதிருங்கள். ஜெபிக்கிற, கொடுக்கிற, உழைக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல சகல விதத்திலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பிற்குரியவர்களே, இந்த ஊழியத்தை உங்கள் காணிக்கைகளால் தாங்குபவர்களின் கவனத்திற்கு ஜிபே மூலமாகவும் நீங்கள் தாங்கும்படி உங்களை பட்சமாய் கேட்டுக்கொள்கிறோம். எங்களுடைய ஜிபே எண்ணானது 9439308550. எங்களது முகவரி சகோதரி எலிசபெத் சுந்தர்ராஜன், எண் 27, பொதிகை தெரு, குழந்தைச்சாமி நகர், வண்டியூர், மதுரை 20. செல்போன் எண்கள் 9484177765 9095328172 மற்றும் 9443930850.